ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கும் வாக்கியம், இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல. போன வாக்கியத்தில் ராமாயண கதையை பார்த்தோம். இப்போ நாம் மகாபாரத கதைக்கு போகிறோம். மகாபாரத்தில் கங்கை புத்திரன் பீஷ்மருக்கு அப்புறம் அந்த குடும்பத்திலே இளவல்களாக திருதராஷ்டிரன், பாண்டவன், அது பாண்டு, அது மற்றும் அவனுடைய சகோதரனான விதுரன் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் திருதராஷ்டிரன் ஒரு பிறவி குருடன். அதனால் அவனுக்கு ராஜ்யம் ஆளக்கூடிய அந்த வாய்ப்பு அவனை விட்டு போகிறது, கை நழுவி போகிறது. அதனால் பாண்டு அப்படிங்கிறவனுக்கு, பாண்டவன் அப்படிங்கிற பாண்டுவுக்கு இந்த ராஜ்யம் ஆளுகின்ற அந்த பொறுப்பு கிடைக்கிறது. அவன் இப்படி ராஜ்யம் ஆண்டு கொண்டிருக்கிறப்போ அவனுக்கு ஒரு முனிவருடைய சாபம் ஏற்படுறது. அதனால் அவன் காட்டில் போய் தன்னுடைய மனைவிகளோட வாழ தொடங்குகிறான். அவனுடைய மனைவி, அவனுக்கு 2 மனைவி, குந்தியும் மாதிரியும் 2 பேர். திருதராஷ்டிரனுக்கு காந்தாரி அப்படிங்கிற காந்தார தேசத்தை சேர்ந்த இளம்குமரி, அவள் அவனுடைய மனைவியாக இருக்கா. இப்படி காட்டில் வாழ்ந்து வந்த காலத்தில் பாண்டுவுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். இந்த பாண்டுவுக்கு பிறந்த குழந்தைகள் 5 பேர் அந்த சமயத்தில் பிறக்கிறார்கள். இதை கேள்விப்பட்டதும் காந்தாரி தனக்கும் குழந்தை வேணும்னு அப்படியாக அவளுக்கு அந்த 100 ஆண் குழந்தைகளும் 1 பெண் குழந்தையும் காந்தாரிக்கு இதே சமயத்தில் பிறக்கிறது. இந்த காட்டில் வாழ்ந்து வந்த காலத்தில் பாண்டுவுக்கு இருந்த அந்த பழைய சாபத்தின் காரணமாக அவனுக்கு அந்த இடத்துல உயிர் போகிறது. அவனோடு சேர்ந்து அவனுடைய மனைவி மாதிரியும் உடன்கட்டை ஏறி அவளும் உயிரை துறந்து விடுறா. அதனால் இவன் மட்டும், தன்னுடைய குந்தி மட்டும் இந்த 5 குழந்தைகளையும் காட்டில் வளர்த்துட்டு வரா. இந்த தகவல் வந்ததும் பீஷ்மர் விதுரனை அனுப்பி இந்த பாண்டுவின் புதல்வர்களை நாட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறார். அப்படி இந்த குழந்தைகள் இவர்களும் ஹஸ்தினாபுரத்தில் வளர்கிறார்கள். அதே நேரத்தில் திருதராஷ்டிரனுடைய 100 குழந்தைகளும் ஹஸ்தினாபுரத்தில் வளர்ந்து வருகிறார்கள். பாண்டுவின் புதல்வர்களுக்கு பாண்டவர்கள் 5 பேராக இருந்ததுனால பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிற பேர். திருதராஷ்டிரனுடைய புதல்வர்களுக்கு கௌரவர்கள் அப்படிங்கிற பெயரில் இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு நடுவே எப்பொழுதுமே போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் பீஷ்ம பிதாமகர் சொன்னதின் பேரில் பாடசாலையில் போய் பாடம் கற்பதும் மற்ற வித்தைகளெல்லாம் கற்று வருகிறார்கள். ஒரு அளவு வந்த பொழுது பீஷ்மர் இந்த ராஜ்யத்தை 2ஆக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பகுதியை இவர்களுக்கு, பாண்டவர்களுக்கும், ஹஸ்தினாபுரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை திருதராஷ்டிரனுடைய மூத்த புதல்வனான துரியோதனனுக்கும் அதை கொடுத்துடுறாரு. இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு கொடுத்த பகுதி அவர்கள் தான் போய் நிர்மாணிக்கிறார்கள். நிர்மாணித்து இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு பெரிய நகரையே அந்த இடத்துல அமைக்கிறார்கள். இந்த இந்திரபிரஸ்தத்தை அமைச்சு ஆண்டு வருகிறார்கள். இதற்கு நடுவில் இவர்களுக்கு பலவேறு விதமான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுறது. காட்டுக்கு போகிறார்கள், நாட்டுக்கு வருகிறார்கள். இப்படி எல்லாம் முடிஞ்சு இது வருது. இந்த சமயத்தில் இவர்கள் காட்டில் இருந்த காலத்தில் பாஞ்சாலியை திருமணம் செய்து அவர் 5ருக்கும் அவள் மனைவியாகிறாள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவர்களுக்கு இந்த நாடும் கிடைக்கிறது. இவர்கள் இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு வருகிறார்கள். ஹஸ்தினாபுரத்தை துரியோதனன் ஆண்டு வருகிறான். இந்த இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு வரக்கூடிய காலத்தில் தர்மனுக்கு, யுதிஷ்டனுக்கு துணையாக யார் இருக்கா? அர்ஜுனன், பீமன், நக்குலன், சகாதேவன் இவர்களோடு சேர்ந்து அவனுடைய நாட்டை நல்ல விரிவாக்கம் பண்ணி செல்வத்தாலும் செழிப்பாலும் எல்லா விதமான வளங்களாலும் மிகுந்து இந்திரபிரஸ்தம் ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக இருந்து வருது. அப்படிப்பட்ட காலத்தில் தர்மன் நினைக்கிறான், நம்ம ராஜசூய பெருவேள்வி, ராஜசூய யாகம் பண்ணினோன்னா நம்ம இந்த நாட்டுக்கு, அதாவது ராஜசூய யாகத்துடைய நோக்கம் என்னென்னா, ஒரு பேரரசன் இந்த யாகத்தை நடத்துவான். அந்த பேரரசன் அந்த யாகத்தை நடத்துறது எதுக்கு அப்படின்னா, தன்னை மிகப்பெரிய தலைவனாக, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றரசர்களுக்கும் தலைவனாக, விரிந்த பகுதியின் தலைவனாக அறிவிக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் இந்த ராஜசூய யாகம். இந்த ராஜசூய யாகம் வரும்பொழுது யாராவது, எந்த மன்னனாவது, எந்த நிலப்பரப்பை சேர்ந்தவர்களாவது எதிர்ப்பு தெரிவித்தார், அவர்களோடு போரிட்டு அவர்களையும் அரவணைத்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு ஆளுமை செலுத்தக்கூடியது தான் இதனுடைய ஒரு வழக்கம்.
அது மட்டும் இல்லாமல் ராஜசூய யாகம் நடத்தும்பொழுது மக்களுக்கெல்லாம் வாரி வழங்குறது, எல்லாருடைய குறை தீர்க்கிறது, நாட்டை விரிவாக்கம் பண்ணக்கூடியதுன்னு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. தர்மனுக்கு யுதிஷ்டிரனுக்கு இவ்வளவு நல்ல சகோதரர்கள் இருக்கிறப்போ தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் பண்ணி தன்னை ஒரு அரசனாக நிலைநிறுத்திக்கிறதுக்காக அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் துணையோட இந்த ராஜசூய யாகம் நடத்துகிறான். இந்த ராஜசூய யாகம் நடத்தும் பொழுது ரொம்ப விமர்சையாக நடக்கிறது. இந்த விமர்சையாக நடக்கிறப்போ இந்த ராஜசூய யாகத்தில் குறுநில மன்னர்கள்லாம் வரப்போ அப்படியே அவர்கள்லாம் நிதியாக வாரி வழங்குவார்கள். இந்த நிதி அதுக்கு வரக்கூடிய, இன்றைக்கி நம்ம சொல்லணுன்னா கிஃப்டாக வர்றதே அந்த மாதிரி பணம், அந்த மாதிரி வரக்கூடிய நிதி, அந்த மாதிரி வரக்கூடிய அத்தனை சம்பத்துகளையும் வாங்கி வைக்கிறதுக்கு அதற்கான பொறுப்பை யாருக்கிட்ட யுதிஷ்டன் கொடுத்தான்னா துரியோதனன் கிட்ட. ஏன்னா துரியோதனனுக்கு தன ரேகை ரொம்ப அழகாக ஓடுறது, அவன்கிட்ட வரக்கூடிய செல்வமெல்லாம் பல்கி பெருகின்றே இருக்குங்கிறதுனால அந்த பொறுப்பை அவன்கிட்டையும், கேட்டு வருபவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு கர்ணன்ட்டையும் தான் யுதிஷ்டன் கொடுத்தான். ஏன்னா கர்ணன் ஒரு கொடைமடம், தன்னோடதோ அடுத்தவனோடதோ அவன் அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே மாட்டான். கேட்டு வந்தானா அதை வாரி வழங்குறது அவனுடைய வழக்கம். அதனால கர்ணனுக்கு அந்த பொறுப்பும் கொடுத்து இவ்வளோ விமர்சையாக ஒரு ராஜசூய யாகத்தை நடத்துகிறார். இதுக்கெல்லாம் போயிட்டு வந்த பின்னும் கௌரவர்கள் ஹஸ்தினாபுரம் வந்ததும் இவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புகைச்சல், ஒரு வருத்தம், ஒரு பெரிய ஏமாற்றம் அவர்களுக்கெல்லாம் மனசில் வந்தது. இது என்ன அப்படின்னா, நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான்னு நினச்ச இந்த பாண்டவர்கள், பாண்டுவின் புதல்வர்கள் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வச்சுட்டானே, இவனை நாம் எப்படி வீழ்த்துறது, இவர்களை எப்படி இவர்களை புறம் தள்ளி நாம் பெரிய ஆளாகிறதுன்னு. துரியோதனனை போலவே அவனோட 99 சகோதரர்களும் மிக கொடிய மனமுடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவன் கிழிச்ச கோட்டை அவங்க தாண்ட மாட்டாங்க. அண்ணன் சொல்ல தட்டாமல் கேட்கக்கூடியவர்கள் இந்த 100 பேரும். அப்படி 100 கொடுமனக்காரர்களும் இந்த 5 பாண்டவர்களை நம்ம எப்படி ஒழிக்கலாம்னு நினைக்க, இதுக்கு ரொம்ப பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது மாமாவாகிய சகுனி. மாமாவாகிய சகுனி சொல்கிறான், கூப்பிடுப்பா யுதிஷ்டிரனை, நம்ம கூட ஒரு சூதாட்டம் விளையாடுறதுக்குன்னு. துரியோதனன் கேட்குறான், நான் தர்மபுத்திரன் அவன் யுதிஷ்டிரன், அவனை போய் நம்ம எப்படி மாமா கூப்பிடன்னு, அவனுக்கும் விளையாடவும் தெரியாது, அவனை போய் கூப்பிடணும். அப்போ தான் சகுனி சொல்கிறான், எப்படி மீனுக்கு தூண்டில போடுவாளோ அது போலவே சொல்கிறான், யார் ஒருவருக்கு எது தெரியாதோ, யார் ஒருவருக்கு எது வரலையோ அதைத்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற நாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இவனுக்கு யுதிஷ்டனுக்கு சூது தெரியாது, எப்படி விளையாடணும்னு தெரியாது, அதனால அதை தெரிஞ்சுக்கணும், அதை விளையாடணுங்கிற ஆசை வரும், அவன் வருவான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. அவர்களை எல்லாம் பாண்டவர்களை இந்திரபிரஸ்தத்துலேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு அழைக்கிறார்கள். வந்த இடத்துல தர்மனை சூதாட கூப்பிட்டு சகுனி சொன்னது போலவே யுதிஷ்டனாகிய தர்மன் என்ன சொல்லிடுறான், நானும் விளையாட வரேன்னு வரேன். எதிர்பக்கத்தில் துரியோதனன் ஆடாமல் அங்கே சகுனி வரா. சகுனி போட போட காய் விழறது, யுதிஷ்டனுக்கு விழலை, ஒன்று ஒன்றா இழந்துட்டே வரான் தர்மன். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா வைத்து இழக்கிறான். எல்லாவற்றையும் இழந்தவன் தன்னை வைத்து ஆடினான், தன்னையும் இழந்தான், சகோதரர்களை வைத்து ஆடினான், இழந்தான். எல்லாம் இழந்தவனுக்கு ஒன்றுமே இல்லை, உற்றுப்பான்னு சொல்லும் பொழுது கௌரவர்களிலிருந்து சொன்னான், ஏன்பா உன் பொண்டாட்டி இருக்கா பாஞ்சாலி, அவளை வச்சு விளையாடு, இதை விட்டா நீ எல்லாத்தையும் பிடிச்சிடலான்னு சொன்னதும் பாஞ்சாலி பாஞ்சால தேசத்தில் அப்படியே யாகத்தில் பிறந்தவள், அவளை வைத்து விளையாட அதையும் இழந்து விடுகிறான். அவளை இழந்த உடனே தான் கௌரவர்களுடைய கொடு மனம் அந்த இடத்துல தெரியறது. துச்சாதனன் சொல்கிறான், நான் போய் அடிமையை அவைக்கு அழைத்து வருகிறேன்னு. போய் அழைத்து வரேன்னு போனவன் அவளுடைய தலை மயிரில் கையை வைத்து அடிமைக்கு என்ன பேச்சுரிமைன்னு இழுத்து வரான். வந்தவளை எந்த ஒரு கர்ணனை கொடை மடம்னு சொல்லுவோமோ, அடுத்தவன் சொத்து தன் சொத்துன்னு பார்க்காம கொடுக்கக்கூடியவன்னு சொல்கிறோமோ, வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியாமல் கொடுப்பான்னு சொல்கிறோமோ, அந்த கர்ணன் துரியோதனனை தூண்டி விடுறான். அவன் சொல்கிறான், அப்பா அடிமை, உன் மடியில் அவளை உட்கார சொல்லணும். திரௌபதி கூனி கூசி போகிறா. அவள் கேட்குறா, நாம் இந்த இடத்துல நாம் என்ன பண்ண, நான் எப்படி, எனக்கு என்ன உரிமை இருக்கிறது, என்னை வைத்து இழந்த பின் தன்னை வைத்து இழந்தாரா, தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு முதல்ல அவன் யுதிஷ்டிரன் அடிமை ஆயிட்டான்னா அப்புறம் எங்கேருந்து என்ன வைக்க உரிமைன்னு
ஆனால் அந்த சபையில் யாருமே கேட்பதாக தெரியலை. யார் இருக்கா? பீஷ்ம பிதாமகர் இருக்கார், அவர் ஒரு வார்த்தை பேசலை. துரோணாச்சாரியார் இருக்கார், அவரும் ஒரு வார்த்தை சொல்லலை. திருதராஷ்டிரன் பேசவே இல்லை, விதுரன் இல்லை. யாருமே அவள் பக்கத்து நியாயத்தை, அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது, யாராவது காப்பாற்றுவார்களான்னு பார்த்தா இல்லை. அப்போ தான் கர்ணன் சொல்ல, துச்சாதனன் அந்த தீய செயல்னா அடிமைக்கு எதுக்கு மேலே துணி அப்படின்னு அவளுடைய புடவையை பற்றி இழுக்கிறான். அப்படி அவளுடைய புடவையை பிடிச்சி இழுக்கும் பொழுது யாராவது காப்பாற்றுவார்களான்னு பார்க்கறா, முடியலை. காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லைன்னொன்னே தன் பலம் இருக்கும் மட்டும் காக்கலாம் அப்படின்னு தன்னுடைய 2 கைகளால் அவள் தன்னை காப்பாற்றிக்க பார்க்கறா. அப்பவும் துச்சாதனன் இழுக்கிறான், அவளுக்கு வலு இல்லை, அவளால் தன்னை காப்பாற்றிக்க முடியலை. ஒரு கையை விட்டுட்டு ஒரு கையால் காப்பாற்றி பார்க்குறா, கிருஷ்ணான்னு கூப்பிடுறா, முடியலை. 2 கையையும் விட்டுறா, இனிமே போனது கண்ணா, எனக்கு உன்னை விட்டா அபயம் இல்லைன்னு 2 கரங்களையும் தலைமேல தூக்கிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அவள் அழைக்க அந்த இடத்துல கண்ணன் வரான். கண்ணன் வந்தவன் அப்படியே அவளுக்கு ஆடையாக கொடுக்குறான். வண்ண சேலைகள் அவை வளர்ந்தனவேன்னு பாரதி சொல்லுவான். துச்சாதனன் இழுக்க திரௌபதியினுடைய புடவையானது அப்படியே வளர்ந்து போகிறது. கொடுமன துச்சாதனன் கொடியவன், அப்படியே மிருகம் போல வந்தவன் இழுத்து அப்படியே மயங்கி விழும் அளவுக்கு இழுக்கிறான். கண்ணன் திரௌபதிக்கு ஆசையாக அந்த புடவையை வழங்கிண்டே இருக்கா. அப்படி தன்னுடைய 2 கைகளையும் விட்டு, கண்ணா இனிமே உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லைன்னு, இந்த சரணாகதின்னு சொல்லுவோமே, டோட்டல் சரண்டர்னு தன்னை காப்பாற்றி பார்த்தாள். தன் கைகளால் காத்து பார்த்தாள், அதுவும் முடியலன்னதும் 2 கையையும் விட்டு கண்ணான்னு கூப்பிட்டாளே, அதுபோல நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு கேட்கிறார் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை.